ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போய் 1 வீக் ஆச்சு. இப்போ 1 வீக் கழிச்சு நம்ம வீட்டில் வந்து பார்க்குற ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படியே கிச்சன் பாருங்கள், கிச்சன் அதை விட மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும். ஆல்ரெடி வந்து ட்ராவல் பண்ண டயர்ட் வேறு. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம வீடு க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வீடு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா செல்ஃபெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஆல்ரெடி வந்து எனக்கு ட்ராவல் பண்ண டயர்ட் வேறு. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேபியும் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம். ஆனால் நம்ம இது கூட ஓகே. இருந்தாலும் இதையோ பார்த்துட்டு பேபி பார்த்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு பார்த்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிவிட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பார்க்கறது அதுவுமே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கிற மதர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவங்க வீடு வந்து மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். உடனே வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவங்க வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள கொஸ்டின் பண்ணாமல் உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் ஒரு ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஈஸியாக சொல்லுவாங்க, வீட்டில் தானே இருக்க அப்படின்ட்டு. பட் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பேபியும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். பேபி பார்த்து ஹவுஸ் ஒர்க்கு பார்த்துட்டா அப்படி இருக்க மாம்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி போவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி அழுவாங்க. அப்போ அதோட அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ மறுபடியும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் அடுத்த ஒர்க் முடிச்சுட்டு இன்னொரு ஒர்க் பண்ணலான்னு போனால் அப்போ ஏதாவது இன்னொரு வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க பேபிஸு. எதையாவது கீழே போடுவாங்க, உடைப்பாங்க, கீழே கொட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பேபியை வச்சுட்டு ஹவுஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நீங்களும் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஒர்க்கு பார்த்துட்டு பேபி அழுவாங்க, அவங்கள பேபியை டேக் கேர் பண்ணணும், குளிக்க வைக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈஸியாக சொல்லிடுவாங்க வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்ட்டு. பட் அது ரொம்பவே கஷ்டம். நானும் அப்படியே வந்து சரி பாதி ஒர்க்கு நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே தான் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பாப்பா வந்து விடலை ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் ஓரளவுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தென் மார்னிங் எந்திரிச்சு தான் வந்து நான் ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சு பாப்பாவை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க வச்சுட்டு பண்ண முடிஞ்சது. ஏன்னா பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு வீக் ஆஃப் இருக்கிறதுனால நாங்கள் சும்மா அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நமக்குமே வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்தோன்னா ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ வெளியே போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் நான் வெளியே கிளம்பியாச்சு. ரொம்ப வெயிலாக இருந்தது. பார்க்கும்போது வெயில் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எங்கேயாவது ஜூஸ் குடிக்கலான்னு கடை தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த கடை எங்களுக்கு கண்ணுக்கு பட்டுச்சு. ஒரு ட்ரக்கில் வந்து கரும்பு ஜூஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மரத்துக்கு அடியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக கரும்பு ஜூஸ், அதுவும் ஐஸ் க்யூபெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நல்லா குடிச்சிட்டு அப்படியே வந்து கடைக்கு வந்திருக்கோம். நமக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஒயிட் கிளாத்து, பாப்லின் கிளாத் தேவைப்படுது. அதனால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கிளாத் இல்லை. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு உடனே வந்து ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த ட்ரேஸ் பண்ணதை நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அப்புறம் பாப்பா பண்ண விடலை. அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் போல் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வெளியே போகிறது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் டபுள் ஓகே அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குமா. அதனால் எப்பயுமே வெளியே போகலாம் அப்படின்னா நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே நிறைய அந்த மாதிரி பொம்மை,
அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. நமக்கும் வீடெல்லாம் கொஞ்சம் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்மளும் வந்து அழகுக்கு வாங்கி வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா சாக்லேட் பார்த்துட்டு அப்படியே அங்கே இங்கே விளையாடிட்டு இருந்தா. அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அவளுக்கு அப்படியே விளையாடி காட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். கிளாஸ் வாங்கினேன், ஒரு கிளாஸு டம்ளர் மாதிரி. அப்புறம் வந்து இந்த ப்ரஷ்ஷு பாப்பாவுக்காக வாங்கினது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப தேவைப்படுற ஒன்று. இந்த கவுண்டர் டாப்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பாப்பா தண்ணி டீ ஏதாவது கொட்டிட்டானா அந்த வைப்பரில் எடுத்துக்கலாம்ல. ஸோ அதனால் வாங்கினேன். அப்புறம் இந்த லைட்டர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இதோட ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான். ஏன்னா இப்போ அந்த இதில் தண்ணி பட்டா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பிழியறதுக்காக வந்து வாங்கினது மெயினாக பாப்பாவுக்கு இடியாப்பம் சுட்டு கொடுக்கலான்னு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.